நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். காந்தி நினைவு நாளையொட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் சென்னையில் நடத்திய கருத்தரங்கு வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியை உருவாக்குமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இது குறித்து தற்போது பார்க்கலாம். ஆளும் மத்திய அரசின் மதவாத போக்கை கண்டிக்கும் விதமாக சென்னையில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் கருத்தரங்கு நடத்தப்பட்டது. இதில் சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பங்கு கொண்டனர். ஜி.கே. வாசன் காங்கிரஸில் இருந்து பிரிந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கிய பிறகு பல்வேறு கட்சி தலைவர்கள் இணையும் இடமாகவும் இந்த கருத்தரங்கு இருந்தது. இதில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மதவாதத்தை எதிர்ப்போர் பிரிந்து கிடப்பதே இந்த அரசின் பலமாக உள்ளது என்ற கருத்தையும் முன்வைத்தார். மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைந்திருக்கவில்லை. இடதுசாரிகள் ஒருபுறம், மாநில கட்சிகள், மதசார்பின்மையின் மீது நம்பிக்கையுள்ள கட்சிகள் தனித்தனியே சிதறி தேர்தலை சந்தித்ததுதான் மிக முக்கியமான காரணம். அகில இந்தியா முழுவதும் இடதுசாரிகளும் இதர மதசார்பின்மை மீது நம்பிக்கையுள்ள மாநில கட்சிகளும் ஒன்று சேர முடியவில்லை. இன்றைக்கும் அதுதான் சிக்கல். இந்த நிலை தொடர்ந்தால் நரேந்திர மோடியின் கொட்டம் இன்னும் தலைவிரித்தாடும். அரசியல் அமைப்பின்பால் இறுதியாக பேசிய ராஜ்யசபா உறுப்பினர் டி. ராஜாவும் கூட்டணி என்ற கருத்தை தொட்டுச் சென்றார். இந்தியாவில் சமூக நீதி கோட்பாடுகளை காப்பாற்றுவதற்கு, இந்தியாவில் சோசியலிஸ்ட் நெறிகளை முன்கொண்டு செல்வதற்கு என்ன செய்வது, என்ன செய்ய வேண்டும்? இது ஏதோ ஒரு தேர்தல் கால பிரச்சனை அல்ல. இது புதிய இந்தியாவை படைப்பதற்காக நம் முன்னால் இருக்கிற கேள்விகள். மதசார்பற்ற தன்மையை ஆதரிக்கும் இது போன்ற கட்சிகள் பாஜகவின் ஆதிக்கத்தை தமிழகத்தில் குறைக்க வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளாக கூட மாற வாய்ப்புள்ளது. மகா தமிழ் பிரபாகரன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.